வணக்கம். நம்ம எதிர்பார்த்த பவர் செக்டார் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பவர் செக்டார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஒன்று, அதுக்கு முன்னாடி நம்ம மெட்டல் செக்டாரை பற்றி ஒன்று பேசியிருந்தோம். மெட்டல் செக்டார் லுக்கிங் வெரி குட் பாருங்கன்றது நம்ம சொல்லியிருந்தோம். பவர் செக்டார் அடுத்தது சொல்லியிருந்தோம். அடுத்தது ரியாலிட்டி. இன்னைக்கு பவர் செக்டாரும் தூக்கி இருக்கு, மெட்டல்ஸும் தூக்கி இருக்கு. மெட்டல்ஸில் இன் பர்டிகுலர் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் நேற்றே பிரேக் அவுட் கொடுத்துச்சு. டாடா ஸ்டீல் ஒரு மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துச்சு. இன்னைக்கு பக்கா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, வால்யூமோட கொடுத்துருக்கு. முக்கியமாக செயில் இன்னைக்கு ஹியூஜ் வால்யூம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மூணுமே எதிர்பார்த்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. இது இல்லாத நம்ம ஸ்பெசிஃபிக்காக சில ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஹிந்துஸ்தான் ஜிங்க் ஆகட்டும், ஹிந்துஸ்தான் காப்பர் ஆகட்டும், இது எல்லாமே இன்னைக்கு பக்காவாக மேலே போயிருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது, ரியல் எஸ்டேட் பற்றி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம். நேற்றா அதுக்கு முந்தின நாளான்றது எனக்கு ஞாபகம் இல்லை. ரியல் எஸ்டேட் செக்டார் நல்லா இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள், இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் போய் பாருங்கன்னு சொன்னோம். இன்னைக்கு டாப் பர்ஃபார்மர் ரைட். பவருக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ரியாலிட்டி செக்டார் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. செகண்ட், ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸில் ரிலையன்ஸ் நிஜமாகவே பர்ஃபார்ம் பண்ணல இன்னைக்கு. இட் இஸ் நாட் எ டாப் பர்ஃபார்மர். ஐஓசி, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், கெயில், பிபிசிஎல் இவங்களாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருந்துச்சு. ஆனால் போன வாரம் ரிலையன்ஸ் 1413, 415 அந்த ஜோனில் பைன்றது நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் அதுக்கான இலக்கு மேலே கொடுத்துருந்தோம். அண்ட் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் க்ளோசிங் போதும் 1511. ஸோ ஆல்மோஸ்ட் 100 rupees ஏறி இருக்கு, கண்டினியூஸாக ஏறி இருக்கு, இன்ஸ்பைட் ஆஃப் நிறைய நெகட்டிவ் நியூஸ். இதுதான் சார்ட்டோட பவர்ஸ். எனிவே, இன்னைக்கு ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். நிறைய இஷ்யூஸ் இருக்குது, நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. அண்ட் அட்லீஸ்ட் ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நான் டெய்லி ஒரு ஸ்டாக்ஸ் பேசுகிறேன்னு சொன்னால், ஆனால் வால்யூம் பிரேக் அவுட் ஆகட்டும், இல்லை கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் கிரிட்டிக்கலாக ஒரு பிரேக் அவுட் வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம பேசலான்றதை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அண்ட் அது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறேன். டெக்னிக்கலாகவும் நான் சொல்கிறேன், ஸோ தட் நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் ப்ராபப்ளி நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு நிஃப்டி 169 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவோட, பேங்க் நிஃப்டி 271 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவோட க்ளோஸ் ஆயிருக்கு. ரெண்டுமே ஃபியூச்சர்ஸ் பற்றி பேசுகிறேன். இன்ஃபேக்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 187 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. நவம்பர் கான்ட்ராக்ட், புது கான்ட்ராக்ட் ரைட். நேத்தோட இன்னைக்கு வால்யூம் கம்மியாக இருந்துச்சு. நேற்று அஃப்கோர்ஸ் நேற்று அக்டோபர் கான்ட்ராக்ட் க்ளோஸ் ஆச்சு. நவம்பருக்கு ரோல் ஓவர் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு, ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. ஆனால் நேத்தோட இன்னைக்கு வால்யூம் கம்மியாக இருக்குது, பட் ரெகுலர் வால்யூம் மாதிரி தான் இருக்குது. ஸோ வால்யூம் இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு. அந்த கேப் அப் ஓப்பன் ஆனதுக்கு வால்யூம் கரெக்ட் இல்லைன்ற மாதிரி சில பேர் பேசுவாங்க. ஒன்று. ரெண்டாவது சில பேர் கேப் ஃபில் பண்ணுறதுக்கு கீழே வரலாம்ன்றது பேசுவாங்க. தட்ஸ் ஓகே, டோன்ட் ஹாவ் டு வரி. 26,100 இது ஒரு மேஜர் ஸ்டாப் லாஸாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் அது நாட் ஓன்லி அ ட்ரெண்ட் லைன் சப்போர்ட், ஃபிபனாச்சி சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ எப்பயுமே மல்டிபிள் சப்போர்ட்ஸ் வரும்போதும் அது ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ 26,100 உடைக்கணும்னு சொன்னால் ஒன்று கேப் டவுனில் ஓப்பன் பண்ணலாம், இல்லை பெரிய பாராக கீழே விழுவணும். ஸோ அது வரைக்கும் 2600 மேஜர் சப்போர்ட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 2 நம்பருமே நான் சொல்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். நிஃப்டி ஸ்பாட்டை பற்றி நான் பேசல. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 271 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. 315 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருக்குது. இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணல, பட் ஸ்டில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்லாம் சிலதை பர்ஃபார்ம் பண்ணிச்சு. எஸ்பிஐ பண்ணியிருக்கு, இந்தியன் பேங்க் பண்ணியிருக்கு, பஞ்சாப் நேஷனல் பேங்க்லாம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க் இவங்களாம் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. கேபிட்டல் கூட்ஸ்லாம் அஃப்கோர்ஸ் பிஹெச்இஎல் இஸ் அவர் டார்லிங். நமக்கு அது நல்லா இருக்குது. மற்ற இதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. பவர் இந்தியாலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காத சில ஸ்டாக்ஸ். அம்புஜா சிமெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு விஷயம் நம்ம பேசி ஆகணும். ஊரே அதானி பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதானி ஆகட்டும், இல்லை ரிலையன்ஸ் குரூப் ஆகட்டும், என்ன ஆனால் பேசிங்க ரைட். அவங்க ஃபோர்ஜரி பண்ணுறாங்க, அவங்க இது பண்ணுறாங்க, அது பண்ணுறாங்கன்றது. பட் ஜென்ரல் பப்ளிக்கை இது வரைக்கும் அவங்க ஏமாத்தினது கிடையாது. ஸோ யாரெல்லாம் அவங்கள நம்பி கேஷ் போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே சம்பாரிச்சிருக்கிறாங்க. திஸ் இஸ் வாட் இஸ் தி மேஜர் என்ன சொல்கிறது, அவங்களோட பிஸ்னஸ் மோட்டிவாக இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்து பாருங்களேன், யாரெல்லாம் ரிலையன்ஸை நம்பி கேஷ் போட்டிருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க, இல்லை அதானியை நம்பி போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு பெரிய ஷாக்ஸ் கொடுத்தது கிடையாது. அட்லீஸ்ட் நான் ட்ரேட் பண்ண வரைக்கும் நான் பார்த்தது. ஒன்று, நான் 2 பேர்த்தோட பேரோல்லையும் இல்லை, 2 பேருமே என் சொந்தக்காரங்களும் கிடையாது. ஓகே, ஸோ மேட்ருக்கு வரலாம்.
இன்னைக்கு ஏன் இந்த மேட்டர் வர்றதுன்னு சொன்னால் 2-3 நாளாக வந்து சர்ச்சை போயிட்டு இருக்கு. யூஎஸ்ல வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதானி குரூப்க்கு வந்து எல்ஐசி வந்து 5000 கோடி வந்து பம்ப் பண்ணியிருக்கிறாங்கன்றது. எல்ஐசி வந்து கிளியர் கட்டாக சொல்லியிருக்கு, we have done it for everybody. எப்படி we have done it for everybodyன்றது. டாடா குரூப்க்கு வந்து இதோட ஜாஸ்தி பண்ணியிருக்கோம். எல்என்டி ஆகட்டும் இல்லை ரிலையன்ஸ் குரூப் ஆகட்டும், we have pumped in lot of money. எங்களோட ரிசர்ச்சுக்கும் கவர்மெண்ட் வந்து இதுக்குள்ள ப்ரெஷர்ஸ் கொடுக்கறது கிடையாதுன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 5000 கோடின்றது ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது வித் ரெஸ்பெக்ட் டு தட் குரூப். நான் வந்து ஐ ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஒர்க்கிங் வித் போத், ரைட், மார்வாடி குரூப்ஸ் ஆகட்டும், ராஜஸ்தானில் வந்து ஆகட்டும், குஜராத்தில் வந்து ஆகட்டும், ஐ நோ ஹவு தே ஆப்ரேட் பியூட்டிஃபுல்லாக. அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு கம்யூனிட்டியில் வந்து ஒரு ஆளுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் கேஷ் எடுத்துகிட்டு வந்து குமிப்பாங்க. நீங்கள் எடுத்து பாருங்களேன், ஃபஸ்ட்டு அதானி குரூப்க்கு வந்து பிரச்சனை அவங்க வந்து ஃபாலோ ஆன் போகிறாங்க. ஆல்மோஸ்ட் 20,000 crores வந்து போகிறாங்க. நியூஸ் வருது, மார்க்கெட் கிராஷ் ஆகுது. ஸ்டில் அந்த 20,000 crores சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அவங்க கம்யூனிட்டி ஆளுங்க வந்து எப்பயுமே பண்ணுவாங்க. இது மாதிரி தான் வந்து போன தரையும் வந்துச்சு. அண்ட் இந்த தரையும் வந்து அந்த 5,000 crores இஸ் நாட் அ பிக் மணின்றது மறுபடியும் நான் சொல்கிறேன். பிகாஸ் ஐ நோ ஹவு தே ஆப்ரேட், ரைட், த என்டையர் கம்யூனிட்டி வந்து ஹவு தே ஆப்ரேட்ன்றது எனக்கு தெரியும். சரி, இப்போ ஏன் இந்த டாபிக் வந்துச்சுன்னு சொன்னால், எல்ஐசி பிரச்சனை வருது. எல்ஐசி வந்து இன்றைக்கி வந்து இன்னொன்று ஒரு ரிப்போர்ட் படித்தேன். எல்ஐசி வந்து 5,000 crores இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா, எப்படி எல்ஐசி 5,000 crores இன்வெஸ்ட் பண்ணி வித்தின் 1 வீக்கில் வந்து அதானி குரூப்பில் வந்து க்ளோஸ் டு அபவுட் 6,500 crores 6,200 crores மும்பை ஏர்போர்ட், அதுக்கு வந்து யூஎஸ் பேஸ்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போ அது என்ன பேசிஸு, ரைட்? ஸோ இது மாதிரி வந்து ஒரு டாபிக் வந்திருக்கு. இதெல்லாம் மேட்ரு கிடையாது. இன்னைக்கு மெயின் மேட்ரு வந்து என்னன்னு சொன்னால், அம்புஜா சிமெண்ட் அதானி குரூப் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3.3% வந்து அப் ஆயிருக்கு. 1 பிரேக் அவுட் ஆயிருக்கு. 2வது, நம்ம பவர் செக்டார் பற்றி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு ப்ரோக்ராம் ஆரம்பித்ததே வந்து பவர் செக்டார் பற்றி தான் ஆரம்பித்தேன். அதானி கிரீன் எனர்ஜி சோல், அதானி எனர்ஜி சோல், இது ரெண்டுமே வந்து இன்னைக்கு வந்து ஒன் ஆஃப் தி டாப் பர்ஃபார்மன்ஸாக இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் அதானி கிரீன் வந்து 11.3% போயிருக்கு. எனக்கு தெரிஞ்ச அதானி சோல் வந்து பிரேக் அவுட் ஆகலை, பட் அதானி கிரீனை வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு போத் டெய்லி சார்ட் அண்ட் வீக்லி சார்ட்டில். இது ஒன்று. 2வது, சிஜி பவர். சிஜி பவர் வந்து இட் வாஸ் அவர் டார்லிங் ஸ்டாக்னு நம்ம சொல்லணும். சம்வேர் இன் 2021 நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர். செகண்ட் பேட்ச் எங்களோட ட்ரைனிங்கில் வந்து செகண்ட் பேட்சா தேர்ட் பேட்சான்றது தெரியாது. 40 rupees அதுக்கான என்ட்ரி ப்ரைஸ் நம்ம கொடுத்தோம். அண்ட் ஸ்டாக்குக்கான டார்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 200 பக்கமாக நம்ம கொடுத்துருந்தோம். அண்ட் அச்சீவ் ஆச்சு. அண்ட் இப்பயும் அது வந்து வீக்லி சார்ட் ஆகட்டும், டெய்லி சார்ட் ஆகட்டும், மந்த்லி சார்ட் ஆகட்டும், 3லையுமே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சிஜி பவர் வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 748. எவ்வளோ? 748. இதுக்கு வந்து அப்சைட் டார்கெட் இம்மீடியட்லி அடுத்த ஒரு 15-20 நாளைக்குள்ளே வந்து 817, 817. செகண்ட் டார்கெட் ப்ரோக்ராம்ஸ் தொடர்ந்து பாருங்கள். நம்ம டுவர்ட்ஸ் எண்டில் வந்து நான் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சம்டைம் அரௌண்ட் பிப்ரவரியில் வந்து அந்த டார்கெட் வருது. ஸோ சிஜி பவர் ப்ரோக்ராம் தொடர்ந்து பாருங்கள். வில் பி ஏபிள் டு டிஸ்கஸ் அபவுட் திஸ் ஒன். நிஃப்டி பார்த்தாச்சு, பேங்க் நிஃப்டி பார்த்தாச்சு. செக்டர் வைஸ் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். செக்டர் வைஸ் இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நவம்பருக்கான ட்ரேடிங் நடக்குது. இன்றைக்கி நைட் வந்து நிறைய டேட்டாஸ் வரும். அந்த டேட்டாஸ் வச்சு ப்ராபப்ளி நாளைக்கு இல்லை இந்த வீக்கெண்ட் வந்து இந்த மாதத்துக்கான செக்டர் எப்படி இருக்கும், எந்த செக்டர் நல்லா இருக்கும், ஒன்று நிஃப்டிக்கான டார்கெட் என்ன இருக்கும், அண்ட் அஃப்கோர்ஸ் பேங்க் நிஃப்டிக்கான அப்சைட் டார்கெட் என்ன இருக்குன்றது மந்த்லி ரேஞ்ச் நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் நேற்று வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். எந்த அளவுக்கு நம்ம கோல்டை பற்றி நம்ம போட்டுருந்தோம், எந்த அளவுக்கு நேற்று கோல்டு கீழே இறங்குச்சோ அதே ஸ்பீடில் வந்து மேலே ஏறி இருக்குது. இன்ஃபேக்ட் ரைட் நவ் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் கோல்டு ப்ரைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.4% அப் ஆயிருக்கு. சில்வர் வந்து 2.4% வந்து அப் ஆயிருக்கு. 2.4, எஸ் 2.3% அப் ஆயிருக்கு ரைட் நவ். நல்ல ஒரு ரேலி. இந்தியன் ருப்பி வைஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டனாலும் நல்லா ஏறி இருக்குது. இன்ஃபேக்ட் நேற்று வந்து 12,200 பக்கமாக இருந்துச்சு கோல்டு, 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ஹோல்சேல் கோல்டு. இன்றைக்கி வந்து க்ளோஸ் டு அபவுட் 12,470. எவ்வளோ ஏறி இருக்குது? ஆல்மோஸ்ட் 220 ரூபா கிராமுக்கு வந்து ஏறி இருக்குது. இது கோல்டை பொறுத்த வரைக்கும். சில்வரை பொறுத்த வரைக்கும் 1,53,400 இருக்குது. இது வந்து 999 குவாலிட்டி ஜிஎஸ்டியோட சென்னையில் விற்கிற ரேட்டு. 1,53,400 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 350 to 400 அந்த ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ருப்பியை பொறுத்த வரைக்கும் டாலர் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் 97.5லேருந்து இப்போ 98.6 பக்கமாக வந்திருக்கு. இந்த அளவுக்கு டாலர் ஏறினதுக்கு ருப்பி நேரம் வந்து 90 கட் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 89 வந்து உடச்சிருக்கோம். பட் ருப்பி வந்து ஸ்டெடியாக 88.25 அந்த ஜோனில் வந்து நிற்கிது. 22 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த லெவலில் வந்து நிற்கிது. ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. ஸோ கோல்டு வந்து ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டுருக்கு. ருப்பியை வந்து அப்படியே நிற்கிது. யூஎஸில் வந்து மற்றபடி வேறு எந்த ஸ்பெசிஃபிக் டேட்டாஸும் கிடையாது. எக்ஸப்ட் ஒரே ஒரு விஷயம், நம்ம எலான் மஸ்க் வந்து ஒரு பெருசாக வந்து ஒரு டார்கெட் போட்டு வச்சுருக்கிறாரு. எனக்கு $1 trillion சம்பளம் கொடுங்க. அவங்க போர்ட் மீட்டிங்கில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அப்பா எனக்கு $1 trillion சம்பளம் கொடுங்க, நான் கம்பெனியை வேறு லெவலில் எடுத்துகிட்டு போகிறேன். இல்லைன்னு சொன்னால் நீ வந்து வேறு ஒரு டேரக்டரை பார்த்துக்க. நினச்சி பாருங்க, அவர் தான் கம்பெனி ஆரம்பித்தார், ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் விற்றுட்டாரு. அவர் பெரிய லெவலில் மேலே எல்லாம் விற்று காசை ஸ்பேஸ் எக்ஸ்க்கும் மற்ற இதுக்கெல்லாம் போட்டுக்கிட்டாரு. அவர் நான் கம்பெனி விட்டு போகிறேன், கம்பெனி நீ வச்சுக்கு. அவர் தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எலக்ட்ரிக் கார் ஆகட்டும், ரோபோட்ஸ் ஆகட்டும், ஹியூமன் ரோபோட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்தாரு. அவர் $1 trillion அங்கே இருக்கிற மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ அவர் சொல்கிறதுக்கு வந்து ஓகே சொல்லிவிடுங்க ஷேர் ஹோல்டர்ஸு, ஸோ தட் கம்பெனி வந்து வேறு லெவலில் போகணும். இந்த $1 trillion சும்மாலாம் கொடுக்கல, அவருக்கு சில டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. $8.4 trillion கம்பெனியோட இலக்காக இருக்கணும். அண்ட் கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து வேறு லெவலில் வந்து கேட்டிருக்காங்க. எனிவே, ஒருத்தருக்கு வந்து சாதிக்கணுன்ற லெவல் இருக்குன்னு சொன்னால் அவர் கேட்குறது தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ரேட்டு. நிறைய பாடங்கள் உண்டு. ஸோ இதெல்லாமே வந்து கேட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வேறு எதுவுமே இல்லை. ட்ரம்ப் வந்து இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பேசல. இந்தியாவுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, எனக்கு வந்து மோடி கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்டு, ரைட், நான் தான் வந்து போரை நிப்பாட்டினேன் மறுபடியும் ஒருத்தர். இது வந்து டிப்ளமேட்டிக் டீசன்சின்னுவாங்க. டிப்ளமேட்டிக் டீசன்சியில் வந்து மோடி வந்து நீட்டாக வந்து சொல்லலாம், அப்படியெல்லாம் வந்து நான் சொல்லன்றது. அது ஏற்கனவே 2-3 தடவை சொல்லியாச்சு. ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபோன் கால், ரைட், 2 பேர் பேசின ஃபோன் கால் ரெக்கார்டிங்கை தூக்கி ஆன்லைனில் போட்டு விடலாம். அதுக்கு வந்து சொல்லலாம், யாரோ வந்து ஹேக் பண்ணி உள்ளே போட்டாங்கன்னு எதோ வேணால் சொல்லிக்கிட்டோம், போட்டு விடலாம். மானம் எங்கே போகுன்றது நினச்சி பாருங்கள். எனிவே, டிப்ளமேட்டிக் எத்திக்ஸ்ன்னு இருக்குது. இந்தியா சைடில் வந்து அது ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எதிர்கட்சிக்காரங்க பேசுகிற மாதிரி அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ட்ரம்ப் இது வரைக்கும் எந்த விதமான பேச்சும் இது பண்ணல. பட் அகெயின் அண்ட் அகெயின் ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறது வந்து என்னன்னா, இந்தியா கூட வந்து மிக விரைவில் ட்ரேட் டீல்ஸ் சைன் ஆக போகுது, விச் இஸ் சூப்பர் பாசிட்டிவ். வந்துச்சுன்னு சொன்னால் தட் குட் பி அவர் ஃபைனல் ரேலி. ஃபர்ஸ்ட் ரேலி எங்கே இருக்கும்? யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகும், அது வந்து ஃபர்ஸ்ட் ரேலியாக இருக்கும். செகண்ட் ரேலி யூஎஸ் சைனா ட்ரேட் டீல் சைன் ஆனிச்சுன்னா அடுத்த ரேலி இருக்கும். தேர்ட் ரேலி வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தேர்ட் ரேலியை பொறுத்த வரைக்கும் இந்தியா யூஎஸ் ட்ரேட் டீல் சைன் ஆச்சுன்னு சொன்னால் அடுத்த ரேலி இருக்கும். இந்த 3 தான் வந்து ஃபைனல் ரேலியாக இருக்குன்றது என் கட் ஃபீலிங். ஐ டோன்ட் நோ. எனிவே, சார்ட் வந்து இப்போதைக்கு 29,000 நோக்கி போயிட்டுருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வெறும் 168 பாயிண்ட் தான் பாக்கி இருக்குது. நியூ ஆல் டைம் ஹை. நாளைக்கு பண்ணுமா, இந்த வாரத்தில் பண்ணுமா, கேள்விக்குறி. சரியா? பட் ஆஸ் ஆஃப் நவ் இட் ஷோஸ் தட் இட் வில் பிரேக் 170 பாயிண்ட்ன்றது ஒன்றுமே கிடையாது. டப்புன்னு வந்து இன்ட்ராடேயில் போய் தொட்டுட்டு ரிவர்ஸ் ஆனாலும் ஆகும். அண்ட் இட் லுக்ஸ் லைக் எ பிரேக் அவுட். பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணுதா, இல்லை டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடி கீழே வந்துட்டு போகுதான்றது வெயிட் பண்ணி பார்க்கணும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஒன்று. ரெண்டாவது, நேற்று வந்து நம்மளோட எக்ஸ்பைரி இருந்துச்சு. அந்த எக்ஸ்பைரியில் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னு சொன்னால், எஃப்ஐஐஸ் க்ளோஸ் அபவுட் 10,000 crores வந்து வாங்கியிருக்கிறாங்க. பழைய பஞ்சாயத்து எல்லாத்தையுமே வந்து செட்டில் பண்ணியிருந்தாங்க. ஹியூஜ் ஷார்ட்டில் உட்காந்துட்டு இருந்தாங்க அவங்க. அண்ட் 10,060, ரைட், 10,060 கோடிக்கு வந்து அவங்க பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நேற்று வந்து அவங்க நிறைய கணக்கை வந்து செட்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஷார்ட் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ப்ராபப்ளி நவம்பருக்கான டேட்டாஸ் வரும்போதும் நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும். நேற்று நம்ம ஆளுங்க அதாவது அவங்களும் வாங்கியிருந்தாங்க, நம்ம ஆளுங்களும் வாங்கியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் 10,060 கோடின்றது என்எஸ்சியில், என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுமே சேர்த்து 10,340 கோடிக்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் அந்த 300 கோடி ஐயா விடணும். ப்ளஸ் நம்ம ஆளுங்களும் வாங்கியிருந்தாங்க. டிஐஐஸ் 1,081 crores வந்து வாங்கியிருந்தாங்க. இது நிஜமாகவே வந்து சூப்பர் டூப்பரான நியூஸு. ஏன்னு சொன்னால் 2 பேருமே வாங்கியிருக்கிறது வந்து ரொம்ப நாள் கழிச்சு வாங்கியிருக்கிறாங்க. மார்க்கெட் இவ்வளோ ஓலட்டைலாக இருந்தாலும் இது ஆகட்டும், நம்ம என்ன சொல்கிறது, இந்தியா விக்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக ஏறல, வெறும் 0.17% தான் ஏறி இருந்துச்சு. 11.97 இருக்குது இந்தியா விக்ஸை பொறுத்த வரைக்கும். எனிதிங் பிலோ 11 இஸ் ரொம்ப நல்லது.
அண்ட் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்றது தெரியாது. எப்போ கீழே வந்துச்சு அப்போ வந்து எனக்கு பயம் இருந்துச்சு, எப்போ மேலே போக போகுதுன்றது. விக்ஸு மேலே போச்சுன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து ஆகணும், டென்ஷன் ஆகுதுல்ல. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. இப்போ சிஜி பவர்ஸ், இன்னொன்று ஸ்டாக்கும் நான் சொல்கிறேன். சிஜி பவர் வந்து அடுத்த ஒரு 6 மாதத்துலன்னு வச்சிங்களா, பிப்ரவரி மாதத்துக்குள்ளே, 6 மாதம் இல்லை 4 மாதம், 1069 அதான் வந்து இலக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 748. அடுத்த ஒரு 2-3 வாரத்துக்குள்ளே வந்து 817 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் பிப்ரவரி மாதத்துக்குள்ளே 1069, ஆல்மோஸ்ட் 42% வந்து அப்பு. 0.1 0.2 இன்றைக்கு வந்து அருண் பிவரேஜ் பியூட்டிஃபுல் பிரேக் அவுட், ஹியூஜ் வால்யூம், ரைட்? டே சார்ட்டில் பாருங்கள், அழகாக பிரேக் அவுட் ஆச்சு, ரீடெஸ்ட் பண்ணிச்சு. இன்றைக்கி வந்து ஒரு ஹியூஜ் பாரு. பர்சன்டேஜ் வைஸும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 11.5% வந்து பிரேக் அவுட் ஆகி, இது வால்யூம் இல்லை, இன்றைக்கான பாசிட்டிவ் இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஹியூஜ் வால்யூமோட பிரேக் அவுட் ஆகிருக்கு. அண்ட் வீக்லி சார்ட்டை போய் பாருங்கள். நீங்கள் ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணணும்னு நீங்கள் நினச்சா வீக்லி சார்ட்டை போய் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. வருண் பிவரேஜை வந்து நான் 2 டார்கெட் நான் கொடுக்குறேன். ஒன்று டிசம்பர் 15 இப்போ வந்து மார்க்கெட் வந்து 495, டிசம்பர் 15 590, 95 ரூபா, ஆல்மோஸ்ட் 19%. இது வேணுமா? இல்லை மே மாதத்துக்கு, மே 10 மே பின்னறது அங்கே ஒரு 5, இங்கே ஒரு 2, 7 மாதத்துக்குள்ளே 42% வேணுமான்றது பாருங்கள். 42 44, அதாவது 717 வரைக்கும் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எங்கே இருக்குது? 495 இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் ரொம்ப நல்ல டார்கெட். அடுத்த 2 மாதத்தில் 20%, இல்லை அடுத்த 7 மாதத்தில் 44%ன்றது நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு பண்ணிங்க. ஸ்டாப் லாஸ் நீங்கள் போட்டுங்க. நான் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன். அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணணும். ரெண்டாவது விஷயம், நான் சிபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது, நீங்கள் பார்த்துங்க. சுஸ்லான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம வந்து அரௌண்ட் 52 பக்கமாக சொல்லியிருந்தோம். இன்றைக்கி 58-50 போயிருக்கு. 11.5% வந்து அப்பா இருக்குது. பியூட்டிஃபுல்ல. ஃபர்தர் அப்சைடுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பார்த்துங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், நான் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சால் பண்ணிங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.